வணக்கம் வணக்கம். நான் சுதர்ஷன். வணக்கம், நான் சுதர்ஷன். இங்கு மிக சீக்கிரமே சூரியன் அஸ்தமயம் ஆகியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சூரசம்ஹாரம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் வருஷத்தின்படி விஸ்வாவசு சோபத்திற்கு குரோதி வருஷம். குரோதி சோபத்திற்கு அடுத்ததான விசுவாச வருஷத்தில் இன்றைக்கு ஜமாதி லெவல் 3ஆம் நாள். இன்றைக்கு ஐப்பசி மாதம் தமிழ் வருஷத்தின்படி இன்றைக்கு ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் கடந்த திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் 3ஆம் நாள். எல்லா தேசங்களிலும் விசேஷமாக கொண்டாடப்படும் தீபாவளி நன்கு சப்தமி. ஸ்ரீ சௌமிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் சப்தவாகனத்தில் காட்சி இறங்குதல். ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, வேல்முருகா. இன்றைக்கு மழை பெய்வதினால் நான் இருக்க இயலவில்லை. சரிவர ஆனாலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷமடைவேன். இன்றைக்கு என்ன நாள் என்றால் சூரசம்ஹாரத்தின் பொழுது அன்னலட்சுமி பத்மாவதி அம்மையார், ஸ்ரீ அலமேல மங்கை, சௌபாகிய லட்சுமி, ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படும் பெருமாளின் துணைவியாராகிய அன்னலட்சுமி அண்ணன்கள் கரைந்தோடும். ஏனென்றால் மகா சிவபெருமாளின் நெக்கரை கண்ணிலிருந்து 6 கன்னிகள் அவர் கோபம் அறியும் பொழுது, அவர் சினம் கொள்ளும் பொழுது 6 கன்னிகள் 6 தீப்பொறிகளாக மலர்ந்தன. ஒருவரை அந்த 6 கன்னிகளும் 6 ஸ்ரீ முருகப்பெருமானின் 6 படை 6 முருக பாலகுமாரர்களையும் வளர்க்க 6 முகமாக இளங்கரையுள்ளார். வைகாசி விசாகம் அங்கு காரகாசுரன் என்ற அசுரனை வதைக்கதினால் இன்றைக்கு சூரசம்ஹாரம் பெயர் பெற்றது. சூரசம்ஹாரம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு சந்திராஷ்கரம் ஆனது. மூலம் நட்சத்திரம் 23:56 நிமிடத்தில் இருந்தும் மிருகசீரிஷம் திருவாதிரை. நாளைக்கு சந்திராஷ்கமம். இன்றைக்கு சந்திராஷ்கமம். மிருகசீரிஷமும் ஆயிரமும். ஏனென்றால் இன்றைக்கு சப்தமி திதி. நாளைய தினம் தான் அஷ்டமி. நேற்றைய தினம் பஞ்சமி. நான் இன்றைக்கு கடந்த வாரம் ஐப்பசி 3ஆம் நாள் வெகு விமரிசையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வட தென் மாநிலங்களில் காக்கிறோம். வடக்கு தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை
வட மாநிலக்காரங்கள் தென்பகுதியில் தீபாவளி பண்டிகை தென்கிழக்கு வடகிழக்கான தீபாவளியை கொண்டாடி வருகையில் இப்பொழுதும் எல்லா வருஷமும் தீபாவளி பண்டிகையானது சிவபெருமாளின் பார்வதி தேவியாக்கும் பிறந்த ஆறுமுகன் கங்காயுதபாணி சுவாமி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் அவரது 6 படை வீடுகளில் திருச்செங்கோடு 2ஆம் படை வீடுகள் அங்கு 2ஆம் படை வீடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. அங்கு திருச்செங்கோடில் புறப்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சமீக வழி தெய்வனை அவர்கான இங்கு சூரசம்ஹாரத்தின் தலைவராக வருகிறார். அவர்தான் திகழ்கிறார். அவர் ஒரு மாளிகிணரையும் உண்டாக்கினார். இன்றைய தினமே காரகாசுரன் என்ற கொடிய அசுரனை வதைக்கு சூரசம்ஹாரம் செய்து அவருக்கு முன்பாக அவர் போர் சேவகர்களை அனுப்பினார். போர் சேவகர்கள் அவர் பக்கம் உள்ள தேவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் திரசன சேனைகளை உண்டாக்கினார். ஆனால் அந்த படை வீரர்கள் எல்லாம் அதிக தொகையில் அவரை கள்ளத்தினில் இறங்கியுள்ளார். அவர் கரகாசுரனை வதைத்துவிட்டு ககலாக் மலை உங்களுக்கு அந்த மலை ராட்சசன் போல் அந்த மலை காணப்பட்டது. அங்கே வாய் பெரிய நீங்க பற்கள் உடைய வாய். அதிலே காரகாசுரன் பதுங்கியுள்ளான். எப்பொழுது வருவான் என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியானாலும் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்கள் அதை வதைக்கு அங்கே காரகாசுரனை வதைக்கு ஜென்ம விமோசனம் என்ற வழக்கை தந்துள்ளார். இன்றைக்கு சூரசம்ஹாரம் திருச்செங்கோடு பகுதியில் விமரிசையாக கொண்டாடப்படும். அப்பொழுது சூரசம்ஹாரத்தின் ஒரு அன்னாபிஷேகம் நடைபெறும். அன்னாபிஷேகம் என்றால் லட்சுமி அன்னத்தை ஒரு வளர பரிசுக்கு சிவபெருமானவர் கையில் ஒரு பானை மண்பானையில் அந்த பானை நிரம்ப தக்கதாக அன்னம் கரைந்தும் அன்னங்கள் கரையும் பொழுது பலத்த சூறாவளி காற்றுடன் இப்பொழுது பெய்கின்ற மழையை காண முடியும். மழை மேற்கு திசையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடி வருகிற தசராவின் பிறகு மகிஷாசுரன் எப்படி ஸ்ரீ நவதுர்கா தேவியினர் பெண் சக்தி ஸ்வரூபிணி